GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளராக பாலசுப்ரமணியம் என்பவர் கடந்த 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து டிசம்பர் 28ஆம் தேதி நண்பகலில் கோவில்பட்டியில் தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சிக்கு சென்ற புதிய மாவட்ட செயலாளருக்கு தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் லக்ஷ்மி மில் மேம்பாலம் அருகே உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பில் ஆபத்தை உணராமல் JCB இயந்திரத்தின் தொட்டியின் மேலே சில இளைஞர்கள் நின்று கொண்டு மஞ்சள் நிற உதிரி பூக்களை அள்ளி எறிந்தனர். பெண்கள் ஆரத்தி எடுத்தனர். அப்போது கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கயத்தாறு அலெக்சாண்டர் என்பவர் மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியத்திற்கு 4 அடி நீளமுள்ள பித்தளை மெட்டல் வீரவாள் ஒன்றை பரிசாக வழங்கினார். அதை வாங்கிய மாவட்ட செயலாளர் அந்த வீரவாளை கையில் உயர்த்தி பிடித்தபடி கைகளை அசைத்த போது டிவிகே தளபதி விஜய் என கோஷமிட்டு அங்கிருந்த தொண்டர்கள் ஆரவாரத்தில் ஈடுபட்டனர். இதனை பார்த்த அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட போலீசார் கூட்டத்துக்குள் புகுந்து தாவேகா மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியத்தின் கைகளில் இருந்த அந்த வீரவாளை பறிமுதல் செய்து ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்றனர். பின்னர் கோவில்பட்டி நகரில் உள்ள முக்கிய தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு தாவேகா தொண்டர்கள் கலைந்து சென்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.